ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உனக்கு கஷ்டகாலம் முடிந்து விட்டது, விடிவு காலம் பிறந்து விட்டது குழந்தையே. மனதில் இருக்கும் விஷயங்கள்தான் முகத்தில் பிரதிபலிக்கும். இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடேறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடைவதை பார்க்க முடிகிறது. உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு. உன் மனம் உனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும். உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும். உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள். இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே. துன்பம் என்ற ஒன்று வரும்போதும் கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே. வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே. இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்கு உனக்காக வைத்துக்கொள். அதை வெளியில் தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாறுவாய். எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணம். அதை நீ செய்யாதே. உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே. உனக்கு நல்லது என்னதோ அதை மட்டும்தான் உன் சாய்தேவா செய்வேன். எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதம் இல்லை. உனக்கானது என்னிடத்தில் பொக்கிசமாக இருக்கிறது. அதற்கான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே. கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திரு. பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுயமதிப்பை நீ இழக்காதே. எல்லோரும் மனிதர்கள்தான். ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு. அவர்களின் வாழ்க்கையில் கர்மாக்களின் பங்களிப்பு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வேறுபடும். அதனால் வேண்டாததை யோசித்து உன் மனதிலும் புத்தியிலும் மாசை நிரப்பாதே. எல்லாம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே. உன் பக்திக்கு மட்டுமே நான் அடிமை. என் மீது நீ கொள்ளும் நம்பிக்கையின் வெளிப்பாடே உன் பக்தியாகும். முழு நம்பிக்கையோடு என்னை நீ அழைத்தால் எந்த ரூபத்திலாவது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன். உனக்கு எது தேவை, எது நல்லது என்பது எனக்கு தெரியாதா? உனக்கு எதை அளிக்க வேண்டும், எதை அளிக்கக்கூடாதது என்பதை நானே தீர்மானித்துக் கொள்வேன். என் பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது. என்னிடம் பூரண சரணாகதியடைந்த பக்தர்களிடம் உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை. உம்முடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று நான் கூறியுள்ளேன். பிரார்த்தனை நல்லது. அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும். ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன். பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதியடைந்து பார். மற்றவற்றை உன் சாயப்பாவான நானே பார்த்து கொள்கிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.